ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுண்டைக்காய் வச்சு துவையல் ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். சுண்டைக்காயில் மேக்ஸிமம் குழம்பு, பொரியல் செய்வோம். நிறைய பேர் பிடிக்காது. ஆனால் சுண்டைக்காயே இதில் சேர்த்துருக்கிற மாதிரி தெரியாது. அந்த மாதிரி துவையல் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது சுண்டைக்காய் துவையலையும் சொல்லாமையே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நமக்கு அந்த சுண்டைக்காயோட ஃப்ளேவர் நமக்கு ராவாக தெரியாது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இதை செடியிலேருந்து நல்ல முத்தின காயாக பறித்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி நல்லா இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை விதையெல்லாம் நீங்கள் கழுவி எடுத்துட வேண்டாம். விதை தான் நமக்கு நல்ல சத்து இருக்குங்க அதில். சுண்டைக்காய் ரொம்ப சுலபமாக வேலியில் காட்டில எல்லாம் கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் துவையல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி, 2 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே இடித்து வச்ச சுண்டைக்காய், தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அல்சர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகாய் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துட்டு செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு துவையல் ரெசிபிங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது கலர் மாதிரி ஒரு நல்லா இந்தளவுக்கு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குக் ஆனதும் நீங்கள் எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கூடவே எடுத்து வச்சுருந்த வெங்காயம், புளி, பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த துவையலில் நமக்கு இந்த சுண்டைக்காய் எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக வறுத்து எடுக்கிறீங்களோ அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. சும்மா ஏனோ தானோன்னு வறுத்துடாதீங்க. இந்த பருப்பு எல்லாமே நல்லா கருக விட்டுறாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறம் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த துவையல் சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை இட்லி, தோசைக்கு கூட நீங்கள் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இதில் தேங்காய் போடுறது ஆப்ஷனல் தான். வேண்டாட்டி நீங்கள் விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா பருப்பு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காய், தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துவையல்னாவே கொஞ்சம் புளி சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு நீங்கள் அப்பப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு துவையல் நல்லா கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தால் தாங்க நமக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி துவையல் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பிடிக்கிற அளவுக்கு வரும். இதை நீங்கள் தாளிச்சிட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.